ஒரு காலத்தில் பிரபஞ்சத்தை படைக்கும் சக்தியாக இருந்தவர் பிரம்ம. உலகத்தை காக்கும் பொறுப்பை ஏற்றவர் விஷ்ணு. ஆனால் இந்த இருவருக்கும் மேலான பரம்பொருள் யார் என்ற கேள்வி ஒரு நாள் எழுந்தது. ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் சந்தித்தனர். நான் தான் இந்த உலகத்தை உருவாக்குகிறவன், எனவே நான் பெரியவன் என்று பிரம்மா கூறினார். அதற்கு விஷ்ணு சிரித்தபடி, உலகத்தை உருவாக்குவது மட்டும் போதாது, அதை காப்பாற்ற வேண்டும், அதனால் நான் தான் உயர்ந்தவன் என்று கூறினார். இவ்வாறு இருவருக்கும் விவாதம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் திடீரென அவர்கள் முன் அளவில்லாத ஒளியாக ஒரு அற்புதமான ஜோதி தோன்றியது. அந்த ஜோதி முடிவும் இல்லாமல் ஆரம்பமும் இல்லாமல் வானத்தை தாண்டி உயர்ந்து கொண்டே இருந்தது. அதுதான் சிவா அவர்களின் பரம ஜோதி ரூபம். அந்த ஜோதியின் ஆரம்பமும் முடிவும் யாராலும் காண முடியவில்லை. விஷ்ணு கூறினார், நாம் இந்த ஜோதியின் முடிவை கண்டுபிடிப்போம். யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்தான் பெரியவர். அதனால் விஷ்ணு வராக பன்றி வடிவம் எடுத்து கீழே சென்று அதன் அடியை தேடினார். பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே பறந்து அதன் முடிவை தேடினார். விஷ்ணு மிகவும் கீழே சென்று தேடியும் அந்த ஜோதியின் அடியை காண முடியவில்லை. அவர் திரும்பி வந்து உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மாவால் மேலே சென்று அதன் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அவர் வழியில் ஒரு தாழம்பூவை பார்த்தார். அந்த பூ ஜோதியிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்தது. பிரம்மா அந்த பூவிடம் கேட்டார், நீ எங்கிருந்து விழுந்து வருகிறாய்? அந்த பூ சொன்னது, இந்த ஜோதியின் உச்சியிலிருந்து விழுந்து வருகிறேன். அப்போது பிரம்மா ஒரு தவறு செய்தார். நான் உச்சியை பார்த்து விட்டேன் என்று நீ சாட்சி சொல்ல வேண்டும் என்று தாழம்பூவிடம் கூறினார். அந்த பூவும் அதற்கு சம்மதித்தது. இருவரும் திரும்பி வந்து சிவனிடம் சொன்னார்கள். விஷ்ணு உண்மையை கூறினார். நான் கீழே சென்று பார்த்தேன், அதன் அடியை காண முடியவில்லை. பிரம்மா பொய் சொன்னார். நான் மேலே சென்று அதன் முடிவை பார்த்தேன். இந்த தாழம்பூ அதற்கு சாட்சி. அந்த நேரத்தில் ஜோதி உடைந்து அதன் நடுவிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். அவர் மிகவும் கோபமாக இருந்தார். அதனால் சிவபெருமான் பிரம்மாவுக்கு சாபம் அளித்தார். உன்னை பூமியில் யாரும் கோயில் கட்டி வழிபட மாட்டார்கள். மேலும் தாழம்பூவுக்கும் சாபம் அளித்தார். என் பூஜையில் உன்னை பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பிறகு சிவபெருமான் தனது பரம்பொருள் சக்தியை வெளிப்படுத்த 5 முகங்களுடன் தோன்றினார். அந்த 5 முகங்களும் பிரபஞ்சத்தின் 5 சக்திகளை குறிக்கின்றன. சத்யோஜாதம் படைப்பு, வாமதேவன் பாதுகாப்பு, அகோரம் அழிப்பு, தத்புருஷம் உயிர் சக்தி, ஈசானம் அறிவும் ஆன்மீகமும். இந்த 5 முகங்களே பின்னர் பஞ்சமுக சிவன் என்ற வடிவமாக உலகம் முழுவதும் அறியப்பட்டன. இந்த சக்திகள் அனைத்தும் சேர்ந்துதான் பிரபஞ்சம் இயங்குகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமான் ஒரே கடவுள் அல்ல. அவர் படைப்பு, காப்பு, அழிவு, மறைவு, அருள் என்ற 5 சக்திகளின் வடிவம். அதனால்தான் சிவபெருமான் ஆஞ்சிறு 5 முகங்களுடன் காணப்படுகிறார் என்று புராண கதை சொல்லுகிறது.